கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது உபாகமம் 1 அதிகாரம் 17 வசனம். நியாயத்திலே முகத்தாட்சிணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே நாம் ஒன்றை பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கூட மோசே ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்கிறான். நியாயம் தீர்ப்பது அது தேவனுடையது என்று சொல்லி. நியாயம் தீர்ப்பது மனிதனுடைய வேலை அல்ல, ஆனால் அதை நாம் செய்ய முயலும் போது தேவனை கையாலாகாதவராக கருதி சட்டத்தை நமது கையில் எடுக்கின்றோம். சொந்த முயற்சியில் நீதிமானாக நியாயப்பிரமாணத்தின்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நியாய தீர்ப்பு மனிதனுடையது அல்ல, தேவனுடையது என்றால், நாம் இன்று இலவசமாய் கிருபையினால் நீதிமானாகி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மற்றொருவனை நியாயம் தீர்த்தால் அது தேவனுடைய பார்வையில் எவ்வளவு தவறானது பிரியமானவர்களே. எக்காலத்திலும் ஒன்றை மட்டும் நாம் மறந்துவிடவே கூடாது, நியாய தீர்ப்பு தேவனுடையது என்பதை. பொதுவாக ஒரு குற்றத்தில் நாம் செயல்களைத்தான் பார்க்கின்றோம், ஆனால் தேவன் ஒருவர்தான் இருதயத்தை பார்க்கின்றார். பொதுவான ஒரு வழக்கில் குற்றத்தின் செயலை விட நோக்கம்தான் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதை கொண்டே அந்த செயல் நியாயம் தீர்க்கப்படுகின்றது. அதற்கு நீங்கள் மனதை பார்க்க வேண்டும். பிதா ஒருவரே அந்தரங்கத்தில் மனதை பார்க்கிறவர். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று மத்தேயு 6:4 வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, புதிய உடன்படிக்கையில் தனிப்பட்ட வாழ்வில் மட்டுமல்ல, செய்தியில் கூட மற்றவர்களை நியாயம் தீர்ப்பு செய்யக்கூடாது. மற்ற ஊழியத்தை நியாயம் தீர்க்காதிருங்கள், மற்ற ஊழியரை நியாயம் தீர்க்காதிருங்கள், மற்றவர் தனிப்பட்ட வாழ்க்கையை நியாயம் தீர்க்காதிருங்கள். நியாய தீர்ப்பு ஊழியத்தை செய்த மோசே கூட நியாய தீர்ப்பு தேவனுடையது என்று சொல்லுவார் என்றால், உயிர்ப்பிக்கிற ஊழியம் செய்கிற நாம் மற்றவரை நியாயம் தீர்க்கலாமா? அவரே அழைத்தவர் பிரியமானவர்களை, பாவிகளை நீதிமானாக்குகிறவரும் அவரே. இப்படி இருக்கின்ற கர்த்தர் ஒரு பட்சத்தில் இருப்பார் என்றால் அவனுக்கு விரோதமாக நிற்பவன் யார்? தீர்ப்பு செய்வது எளிது, ஆனால் தீர்வு செய்வது கடினம். செய்யும்படி சொன்னதை செய்யாமல் செய்யக்கூடாது என்று சொல்லுவதை செய்வதே மீறுதல். தவறுவது மனிதம், மன்னிப்பது தெய்வீகம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நியாயம் தீர்ப்பது மனிதனுடையது அல்ல, அது தேவனுடையது என்று இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆமாம் ராஜா, ஒரு மனிதனை குற்றம் சாட்டுவதோ ஒரு மனிதனை நியாயம் தீர்ப்பதோ அது உம்முடைய செயலாக இருக்கிறது ராஜா. ஒருவேளை இந்த நாட்களிலும் அப்பா நாங்கள் யாரையாச்சும் ஒருவரை நாங்கள் நியாயம் தீர்த்திருப்போம் என்று சொன்னால் எங்களை மன்னியும். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதும் தெய்வ மகிமையும் வல்லமையும் இறங்கட்டும். அதிசயமான தெய்வமே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறவரே, எங்களுக்கு நல்ல ஆலோசனை தருகிறவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா அளவில்லாத உடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். ஒரு புதிய கிருபையினால் நீர் இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக சுவாமி. திக்கற்றவர்களையும் அநாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏழைக்கு இறங்குகிறவர் அப்பா, நீர் மனஸ்தாபப்படுகிறவர், எங்கள் வழிகளை செவைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. எங்களை பலகவும் பெருகவும் பண்ணுகிறவர், நீதிபரராயிருக்கிற எங்கள் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நற்கிரியைகளை எங்களிடத்தில் தொடங்கினவர் நீர் முற்று முடிய அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. இயேசுவே, இதோ வாசல் படியில் கதவை தட்டுகிறேன் என்று சொன்னவர் இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் அப்பா, உள்ளத்தின் கதவுகளை இருதயத்தை திறந்து தருகிற பொழுது நீர் அவர்களுக்குள் கிரியை செய்வீர் சுவாமி. இயேசுவே, என் வாழ்க்கையில் வாரும் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் அவர்கள் உள்ளத்திற்குள் வருவீர், சமாதானத்தை கட்டளையிடுவீர். அமராஜா இயேசுப்பா, இதயத்தில் காணக்கூடிய எல்லா நெருக்கங்களையும் எல்லா கசப்புகளையும் வெறுப்புகளையும்
நீர் நீக்கி போடுவீர். மகத்துவம் உள்ள தெய்வமே, மற்றவர்களை மன்னிக்காது, மற்றவர்களை குற்றம் சாட்டுவது, மற்றவர்களை நீதி மற்றவர்களுக்கு தீர்ப்பு செய்வது, ஹல்லேலூயா சப்பா, இந்த நாளிலே கூடாது என்பதை நீர் எங்களுக்கு காண்பிக்கிறீரப்பா. வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் ஓயாமல் தன்னுடைய சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி. ஆமா ராஜா, இயேசுவே, மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது எங்களுடையது அல்ல, நீதி செய்வது எங்களுடையது அல்ல அப்பா. நீரே அதை செய்கிறீர், நீரே தீர்ப்பு செய்கிறீரப்பா. எஸ்டர்டே எங்கள் வாழ்க்கையில் இப்பொழுதும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். கிருபையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளை அப்பா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையாக இருக்கட்டும். சமாதானம் பெருகக்கூடிய ஒரு வேளையாக மாறட்டும். இது அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ராஜா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் காணட்டும் அப்பா. சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை நீர் தேற்றுவீராக. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவீராக. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய முகங்களில் வடிகிற எல்லா கண்ணீரையும் நீர் துடைப்பீராக ராஜா. எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா ஜப குறிப்புகளுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் தருவீராக. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. இந்த நாளை ஆசீர்வதிங்க டாடி. உன்னதமான தெய்வமே, வியாதியஸ்தர்கள் பலவீனர்கள் இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், ஒரு மேன்மை உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும். ஹல்லேலூயா இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா உங்கள் முகத்தை தேடுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உண்மை கண்டு கொள்வார்கள் அப்பா. அதிகாலையில் தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் உண்மை தேடுகிறார்களோ அவர்கள் உண்மை கண்டடைவார்களாக. உம்முடைய பிள்ளைகளின் முகமுகமாய் சந்திக்கும் தேவன் அப்பா. நீங்கள் இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கம் உள்ளவரே, உம்முடைய கரம் இந்த நேரத்தில் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை தேற்றுகிறவரே, எங்கள் தேற்றுகிற தேற்றரவாளனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வெள்ளம் போல சத்துருகள் வருகிறவர்கள் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் சத்துருவின் பிடிகளில் இருப்பார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், சத்துருவின் கிரியைகள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. பிசாசின் எந்த தந்திரமோ மந்திரமோ உடைய பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. பலன் அளிக்கிறவர். இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலத்தால் நீர் அவர்களை இடை கட்டுவீராக. ஒரு புதிய பலத்தை அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகட்டும். கழுகுக்கு சமானமாய் உன் வயது போல திருப்புவேன் என்கிறவர் அப்பா. நீர் இந்த ஜபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் தேவன் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே நீர் ஆசீர்வதிப்பீரப்பா. உம்முடைய கரம் அற்புதங்களை செய்யும். உன்னதமான தெய்வமே, உயர் மறைவில் இருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, யூதராஜ சிங்கமே, ஹல்லேலூயா, நீர் மிக பெரியவர் அப்பா. உம்முடைய நாமம் வாழ்க ராஜா. 10,000களில் சிறந்தவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா அப்பா. பிதாவே, உங்கள் கிருபைக்காக நன்றி. எல்லா மிருக ஜீவன்களையும் அப்பா தினமும் அதற்கு ஆகாரம் கொடுக்கிறவர். உம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் நீர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா எல்ஷடாய், நீ சர்வ வல்லமை உள்ளவர் சுவாமி. எஸ்டர்டே எங்கள் மேய்ப்பரப்பா நீர், எங்கள் கிருபாதர பலி நீர், எங்கள் அரணான கோட்டை அப்பா, எங்கள் ரட்சிப்பின் பல நீர், எங்கள் சமாதான காரணரப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் தேவ மகிமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். வியாதியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ராஜா பலவீனர்களை பலவான்களாய் மாற்றுவீராக. சத்துவங்களை அசைக்கிறவர் அப்பா. நீங்கள் உன்னதமான தேவனவரை உமக்கு நன்றி. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமாறு போலவும் என்னை சுற்றி தம்முடைய ஜனத்தை சுற்றி இருக்க நீர் விரும்புகிற தேவனப்பா. எங்களை சுற்றிலும் அதில் சுவராயிருக்கிறவர். சகரியா 2:5 சொல்லப்பட்டபடி நான் எருசலேமை சுற்றி
அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்றீர். உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. உமது வழிகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களின் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை நீர் கொடுக்கிறீர். அந்த காலத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்குகிறவர். தெற்கத்தை வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிறவரே, இந்த நேரத்திலும் அப்பா பிள்ளையுடைய சிறையிருப்புகள் மாறட்டும். குறி சொல்லும் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறட்டும். பிசாசுகள் வெளியேறட்டும். பொய்யின் ஆவிகள் வெளியேறட்டும். பெருமையின் ஆவிகள் வெளியேறட்டும். கோபத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ராஜா உமக்கு நன்றி செலுத்து. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிறவர் அப்பா நீங்கள். ஏசப்பா, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரே, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. துதிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவர், பெருமையுள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறவர். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இப்பொழுதே ஒரு தெய்வீக பலன் இறங்குவதற்காக நன்றி. அம்மராஜா, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவீராக. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்குகிறவர் அப்பா நீங்கள். சமுத்திரத்தின் மேல் நடந்து வருகிறவர், கடலின் மேல் நடந்தவரின் ஆண்டவர் நீர் அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா அளவில்லாத உடைய மகிமை, அந்த வல்லமை, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயம் உடைய பிள்ளைகளை எப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், பலப்படுத்தட்டும். எல்லா பொல்லாத வியாதியிலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்தருளுங்க. எல்லா பொல்லாத மனுஷர்களுடைய கைகளிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்க. பிசாசின் பிடியில் சிக்காதபடி எந்த ஒரு அப்பா அடிமைத்தனத்தில் உடைய பிள்ளைகளை இராதபடிக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக. மகிமையான தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே என்று சொல்லக்கூடியவர். இந்த காலை வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து நீர் சொல்லுகிறீர், நீங்கள் பயப்படாதிருங்கள், நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி நான் அவைகளை முறியடிப்பேன் என்று சொல்லுகிறீரப்பா. தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறானே. ஹல்லேலூயா. எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறவரே, 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவர் அப்பா நீர். முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர், அழுவாதபடி எங்களை பாதுகாக்கிறவர் அப்பா நீர். யூதா கோத்திரத்தின் சிங்கமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, உம்முடைய மகிமையை நீர் ஒருவருக்கும் விட்டு கொடுப்பதில்லை. ஆனால் உம்மை ஏற்றுக்கொண்ட உடைய பிள்ளைகளுக்கு நீர் அவைகளை தருகிறீர். நீர் உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துகிறீர். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா தேவ தயவு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிக்கிறீர். யாரெல்லாம் விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறார்களோ அப்பா, ஜெப குறிப்பை கொடுக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் அப்பா ஒரு மறுரூபம் உண்டாகணும், அதிசயம் நடக்கணும், அற்புதம் உண்டாகட்டும். ஒரு புதிய பலத்தை கொடுங்க சுவாமி. எஸ் டாடி, நாங்கள் நம்புகிற தேவன் எங்களை கைவிடார். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் மிகப்பெரியவர். அவர் எங்களை வாழ வைப்பார், எங்களை அழகு பார்ப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை அப்பா இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும். எவர்களை முன்குறித்தோர் அவர்களைத்தான் நீர் அழைத்து இருக்கிறீர். எவர்களை அழைத்தீரோ அவர்களையே நீர் நீதிமான்களாக்கி இருக்கிறீர். எவர்களை நீதிமான்களாக்கி நீரோ அவர்களையே நீர் மன்னிக்கவும் சித்தம் கொண்டு இருக்கிறீர் அப்பா. உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அப்பா என்னை நீர் உருவாக்கி நீர் என்னை ஜெனிப்பித்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ் டாடி, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் எங்களை அழைத்தீரே உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, இப்பொழுது இந்த காலை வேளையும் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். அம்மா ராஜா, கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் அப்பா. இருளின் அதிகாரங்கள் வெளியேறட்டும். பிசாசின் தந்திரங்கள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை தொடாதபடி எல்லா அசுத்த கிரியைகளிலிருந்தும் பொல்லாப்பிலிருந்தும் விடுதலை தருவீராக. மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக சுவாமி. வேசித்தனத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துள்ளுங்க. பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டும். வியாபாரத்தை விருத்தி உண்டாகட்டும். உம்முடைய கரம்
வல்லமையாய் கிரியை செய்யட்டும் அப்பா. தொட்டு சுகமாக்கும் எங்கள் தெய்வமே, இந்த காலை வேளையிலும் உங்களுடைய தொடுதல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உண்டாகட்டும். இதை கேட்கிற ஜனங்கள் அப்பா ஒருவேளை பலவீனர்களாக இருக்கலாம், சுகவீனர்களாக இருக்கலாம். ஆனாலும் என் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. ராஜா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனப்பா. இந்த காலை வேளையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இடங்கொள்ளாது மட்டும் நிரப்புகிறவர், ஆசீர்வதிக்கிறவர் என் தேவனப்பா. நீங்கள் எஸ்டர்டே ஹல்லேலூயா. சர்வத்துக்கும் அதிகாரம் படைத்தவர், எங்களை நியாயம் செய்கிறவர், நியாய தீர்ப்பு செய்கிறவர், எங்களை விசாரிக்கிறவர். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அளவில்லாத சமாதானமும் சந்தோஷமும் நிறைவதாக. பலத்தால் எங்களை நீர் நிரப்புவீராக. எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலம் நிரப்பட்டும். குடும்பங்களை உம்முடைய கருத்தில் தருகிறேன், பலப்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வாய்ஸாகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யாமல் இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு